படம் பார்த்தேங்க. எப்படி இருக்கு படம்? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நம்ம வரலாறு சொல்லியிருக்காங்க. பொறுமையாக உட்காந்து பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கலாம், குடும்பத்தோட வந்து எல்லாரையும் பார்க்கலாம். ஸோ நம்ம வரலாறு என்னன்றது சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த படத்துலையும் இந்த மாதிரி நம்ம சொன்னதில்லை. நம்ம அடையாளங்கள் நம்ம மறைக்கப்படுறது, அது மறைக்கப்பட்டது எப்படின்றது நம்ம தெளிவாக காட்டியிருக்காங்க. சரிங்களா? ஸோ எல்லாம் சமத்துவமாக வாழலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாம் நல்லா இருக்கு படம். குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். ரொம்ப திரௌபதி 1க்கும் 2க்கும் இது இருக்குங்களா, ஒற்றுமை இருக்குங்களா? ஒற்றுமைன்றது வந்து அந்த ஒரு ஆரம்பத்துல அவங்க இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து இப்போ சில விஷயங்கள் நடக்கிறது வந்து கொஞ்சம் காட்டியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. ஸோ எல்லாரும் மனசுல நினைச்சுதான் அவங்க எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு, வந்து பார்க்கலாம். பிரம்மாண்டமா இருக்குங்களா படம்? ரொம்ப நல்லா பீரியட் ஃபிலிம்ன்றதுனால கொஞ்சம் பிரம்மாண்டமா அந்த மாதிரிலாம் எதிர்பார்ப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. முக்கியமா வந்து இசையும் நல்லா இருக்கு, மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகேங்களா? ரொம்ப அற்புதமா இருக்கு. எந்தெந்த காலகட்டத்துல யார் யார் இருந்தாங்க, அவங்க அங்க என்னென்ன பண்ணாங்கன்றது நம்ம படத்துல மூலியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வரலாற்று படங்கள் நிறைய வந்தா நமக்கு நல்லா இருக்கும். ஏன்னா சில விஷயங்கள் நம்மளால படிக்க முடியல, சில விஷயங்கள் நம்மளை வந்து திணிச்சுட்டாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் இந்த மாதிரி இயக்குனர்கள்லாம் வந்து அதை பார்த்துட்டு அது படிச்சுட்டு அந்த கதை வரலாறு புரிஞ்சுக்கிட்டு அது நமக்கு திரையில கொண்டு வரும்போது நமக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அது மறக்கும். இந்த மாதிரி இயக்குனர்களை வந்து நம்ம ஊக்குவிக்கணும். சரிங்களா? அவர் மேல ஒரு சாயம் பூசுறதோ அவரை ஒதுக்குறதோ எதுவும் கிடையாது. வரலாறா காட்டுறாங்க, அது நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். எந்த பிரச்சனையும் யார் மனசு புண்படுத்துற மாதிரி எதுவும் கிடையாது. ஆனா அந்த முஸ்லிம்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய மக்கள் கருத்து அந்த மாதிரி சொல்றாங்க. நான் பொறுத்த வரைக்கும் அது பார்க்கலங்க. அது நம்ம அந்த காலகட்டத்துல இருந்த சூழ்நிலை அவங்க நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. அது நம்ம புரிஞ்சுக்கிட்டா சரி, இப்படிதான் புரிஞ்சுக்கணும். அப்படிங்களா? இதை நம்ம கொண்டு போய் மண்ணில் ஏற்றுக்கிட்டு இது இப்படி இருக்கமான்னு நம்ம பிரச்சனை பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ரொம்ப நல்லா இருக்கு. அவ்வளோதான். அவங்க இருக்கிறது காட்டியிருக்காங்க, அவ்வளோதான். ஏன்னா இவர் யாரோ ரொம்ப மனுஷன் சொல்லி ஒரு கதை சொல்லி நம்ம எடுக்கிறத விட அவர் வரலாற்றை படித்து அதை அங்கீகரித்து ஒரு கதையை தான் நம்ம எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அதில் எந்த ஒரு தவறும் இருக்காது. என்னோட இது இப்போ வடநாட்டில் பார்த்தீங்கன்னா சில பேருங்க சில வரலாற்று படங்கள் எடுக்கும்போது உங்களுக்கே புரியும். அதெல்லாம் நம்ம கொண்டாடும் போது நம்ம தமிழ்நாட்டு வரலாற்று படங்கள் எடுக்கும்போது ஏன் நம்ம ஏன் அது கொண்டாடக்கூடாதுன்றது தாராளமா பார்க்கலாம். குடும்பத்தோட வந்து தாராளமா குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். ரொம்ப இல்ல அந்த சீன்ஸ் நான் எப்படி காமிச்சிருக்காங்கனாக்கா, நான் கோவில்ல இருந்து எடுத்துட்டேன்னு தான் காமிக்கிறாங்களே தவிர அது சரி நடந்துடுச்சு, அவ்வளவுதான். அந்த காலகட்டத்துல இந்த இன்னல்கள்லாம் பார்த்துருக்காங்க மக்கள். சரி, அவங்க தியாகத்துக்கு நம்ம மதிப்பு கட்டிக்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். அது படத்தை பார்த்துட்டு புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். இது மண்டைகளை போட்டு குழப்பிட்டு நம்ம மனசுல ஏத்திக்கிட்டு இதெல்லாம் ரொம்ப பார்க்கலாம். அவ்வளவு. நன்றி. தேங்க்ஸ். படம் இல்ல பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஆக்சுவலா நல்லா இருக்கு படம். இல்ல கமர்ஷியல் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ போற மாதிரி இருக்கு, பட் ஓகே நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோ போற மாதிரி இருக்கு, பட் ஓகே நல்லா இருக்கு. மியூசிக்லாம் எப்படி நல்லா இருக்குங்களா? மியூசிக்லாம் சூப்பரா நல்லா இருந்துச்சு. அந்த படம் அந்த பாட்டு நல்லா இருந்தது. அந்த எம்போனி அந்த பாட்டு நல்லா இருந்தது. ஓகே. எப்படி பிரம்மாண்டமா இருந்துச்சுன்னா ஒரு பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த பட்ஜெட்டுக்கு ஏத்தாப்ல சீரியஸாவே நல்லா வெட்டாஸ்டியா பண்ணிருக்காங்க. கண்டென்ட் இதே நல்லா இருக்கு. கண்டென்ட் இதே சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, எல்லாரும் குடும்பத்தோட பார்க்கலாம். எல்லாம் பார்க்கலாம். ஓகே. நான் திரௌபதி. எப்படி இருந்துங்க ஐயா படம்? ஒன்றும் அவ்வளோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன இருந்தது, ஒரு ஃபிக்ஷன் மாதிரி இருந்தது, அவ்வளோதான். ஃபிக்ஷன் மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த சினிமா பார்க்குற ஃபீலே இல்லைன்றீங்களா? அப்படி சொல்ல முடியாது. ஏதோ பொழுது போச்சு, அவ்வளோதான். ஏதோ ஒரு அடி தடியெல்லாம் பார்க்குறத விட ஸ்லோவாக உட்காந்து பார்க்கலாம், அவ்வளோதான். ஓகே. யங்ஸ்டர்லாம் நல்லா பார்ப்பாங்களா? இல்லை, இது அப்படிலாம் கிடையாது. நார்மலாக தான் இருக்கு. நார்மலாக தான். ஒன் டைம் வாட்சபிளா? அவ்வளோதான். ஓகே. என்னாச்சு? இல்லண்ணா கரெக்டா ஏன் என்ன புரியல? ஏன் தூக்கிட்டீங்க? இல்லண்ணா கதை புரியலண்ணா, அதனால போரிங்கா இருந்துச்சு. போரிங்கா இருந்தது. எப்படி ரொம்ப ஸ்லோவா போச்சுண்ணா? ஸ்லோவா போயிடுச்சு. கதையே புரியலையா? கதையே புரியல. இல்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல எனக்கு பிடிக்கல. எனக்கு அதான் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டா. ஃபர்ஸ்ட் பார்ட்டே தெரியாதா உங்களுக்கு? அப்பா இல்ல, அதனால தான் எனக்கு ஒண்ணுமே புரியல, கதையே புரியல எங்களுக்கு. நீங்க திரௌபதி தானே பாத்துட்டு வரீங்க? திரௌபதி 2 தானே பாத்துட்டு வரீங்க? கதையே புரியலண்ணா எங்களுக்கு. நான் தூங்கிட்டேன். தூங்கிட்டியா? ஸ்டார்டிங்ல தூங்கிட்டீங்களா? நானும் தூங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல தூங்கிட்டேன். ஏன் ஒரு எங்கேஜே இல்லையா? அதெல்லாம் இல்ல, பழைய கதை மாதிரி இருக்கும். பார்ட் 1 பார்த்துருந்தா பிடிச்சிருக்கும். பார்ட் 2 பார்க்கல. நான் பார்ட் 1 பார்க்கல, அதனால
இல்ல ப்ரோ டிக்கெட் எதுவுமே இல்லைன்ட்டு படம் பார்க்க வந்தோம். மங்காத்தா படம் பார்க்க வந்தீங்களா நீங்க? அது இல்லாதனால இந்த படம் அதனால இது பார்க்கலாம். அப்படியா? சரி, ஓகே. ஓகே தேங்க்யூ.